ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று அகிலாவோட 3rd எபிசோடு அப்லோட் பண்ணியிருந்தேங்க. நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி 4th எபிசோடு அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நீங்கள் இந்த வீடியோவை உண்மையான ஸ்டோரியை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை விழியோ தாத்தா வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. மொத்தம் வாரத்துக்கு ஒரு முறை நகரத்தில் இருந்து கிராமத்துக்கு வந்துடுவாங்க. மீதி இருக்கிற நாட்களில் கிராமத்தில் இருக்க மாட்டான், நகரத்திலேயே டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு அதில் வர வருமானத்தை வச்சு அவன் நல்லா சம்பாதிப்பாங்க. அந்த வர வருமானத்தை சம்பளம் எல்லாமே ஒன்று கூட அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க. அவன் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அகிலா கிட்ட கொடுத்துருவாங்க. அகிலாவும் சிறுக சிறுக சேர்த்து குருவி போல் தன் பிள்ளைங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்தது போக மிச்சமாக இருக்கிற பணத்தை அனாவசியமாக செலவு செய்யாமல் நகை கடையில் போயிட்டு நகையை வாங்கி வச்சாங்க. பிற்காலத்து பிள்ளைங்களுக்காக உதவும் என்று. பிள்ளைகளும் நன்றாக படித்தாங்க. அகிலாவும் முத்துவும் சரி பரவாயில்ல, நம்ம ஒய்ஃபு நல்லா ஏதோ சேமித்து வைக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அகிலாவும் தன் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைப்பாங்க. எப்பவுமே தன் பிள்ளைங்களோட படிப்பில் ஒரு கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்களை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றது ஒரு வார்த்தைக்காக கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அப்புறம் அகிலாவும் நாட்கள் கடந்து போக 3ஆவதாக கன்சீவ் ஆகுறாங்க. ஆனால் முத்துவோ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம தான் தனிக்கட்டை, நம்மளுக்கு 3 பேர் குழந்தைங்க இருக்க போகிறாங்கன்ட்டு முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அகிலாவுக்கு டெலிவரி நாட்களும் கிட்ட நெருங்க அவளுக்கு பயமாகவே இருந்தது. இதுவும் ஆப்ரேஷன் தான் என்று டாக்டர் பரிசோதனைக்கு போது கூறினாங்க. அகிலாவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. ஆப்ரேஷன் மூலம் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. கொழுன்னு இருந்தாங்க. வரவங்க எல்லாரும் அந்த குழந்தையோட கன்னத்தை கிள்ளிட்டு, அப்பா இது மைதா மாவு மாதிரி இருக்குது, எவ்வளோ வெள்ளைன்னு இருக்குது, முத்துவோட குழந்தையா இது, அவ்வளோ அழகாக இருக்குது. சரி வாங்க, முத்துக்கும் அகிலாக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் குழந்தை சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, உடல் நலம் சரியான பிறகு மருத்துவர் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அகிலா தன் தாய் வீட்டுக்கு போய் அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அகிலாவோ தாயோ தான் குழந்தைங்களை நன்றாக கவனிப்பா. அந்த குழந்தைக்கு பேர் தாங்க காவியா. அந்த காவியாவோ கொஞ்சமாக வளர்ந்து வராங்க. முத்துவும் சரி தான் வீட்டுக்கு போகலாம் வாமான்னு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கு சித்திரை விழி, கார்த்திகேயன், காவ்யா 3 பேரையும் நன்றாக கவனித்தான். அகிலாவும் தன் பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கு எப்படி மரியாதை தரணும், எப்படி பேசணும்னு அடிக்கடி சொல்லி தான் பிள்ளைங்களை கவனமாக வளர்த்தாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பொறாமப்படுற மாதிரியே வளர்த்தாங்க. சரி குழந்தைங்களும் வளர்ந்து கொஞ்சம் பெரியவங்களாகிறாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு காது குத்து விழா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட அகிலா சொல்கிறாங்க. சரிம்மா, நம்ம அப்படியே செஞ்சிடலாம், எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க முத்து. சரின்ட்டு அவங்க குலதெய்வம் கோவிலில் வச்சு சித்திரை விழி, கார்த்திகேயன், காவ்யா இவங்க 3 பேருக்கும் நல்லா காதுனி விழா சிறப்பாக நடந்ததுங்க. பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நல்ல பிள்ளைகளும் நன்றாக படித்து வந்தாங்க. சித்திரை விழியும் பெரிய மனுஷி ஆனா. அகிலாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஊரே அசந்து பார்க்கும் அளவிற்கு அந்த பசங்களை சிறப்பாக நடத்தி வந்தா. சித்திரை விழி மேல் படிப்புக்கு ஆசைப்பட்டாங்க. 100 கிலோமீட்டர் தாண்டி போய் படிக்க போகிறீங்களா, பெரிய மனுஷி ஆயிட்டா, திருமணம் செய்து கொடுங்க என்று அகிலாவின் தாய் தந்தை இருவரும் முத்துவிடம் கூறினார். சித்திரை விழிக்கும் அகிலாவிற்கும் இதில் இஷ்டமே இல்லை. அகிலாவும் சித்திரை விழி படிக்க மேல் படிப்புக்காக லட்சக்கணக்கில் பணம் செலுத்தி ஹாஸ்டலில் இருந்து தான் படிக்கிற மாதிரி படிக்க வச்சாங்க. அவளும் ஹாஸ்டலில் இருந்து படிச்சுட்டு 2 பேரும் டாக்டர் ஆகிட்டு வந்துட்டாங்க. இதனோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் தேங்க்யூ.